அதிமுக பெரிய அளவுக்கு தேர்தலில் பலவீனம் அடையும் செங்கோட்டை போறது இதெல்லாம் காட்டுது இல்லையா? நீங்க சொல்லுங்க. நாங்க சொன்னோம்னா பழனிசாமி கோச்சிக்குவாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து சதி செய்யறாங்கன்றாரு, துரோகிகள்ன்றாரு. துரோகத்துக்கு நோபல் பரிசு பெறுகிற தகுதி உலக அரசியல்லே பழனிசாமிக்கு தான் இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் யாரையும் பலவீனப்படுத்துவதற்காக நாங்கள் பேசவில்லை. எங்கள் செயல்பாடுகள் கிடையாது. எங்கள் செயல்பாடு வெற்றியை நோக்கி எங்களது இலக்கு இருக்கிறது, அவ்வளவுதான். குறிப்பா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, டிடிவி தினகரன் என்ன இருந்தாலும் ஒரு மூத்த அரசியல்வாதியா ஒரு எம்பி இருந்திருக்கிறாரு. விஜய் ஒரு கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது, அவர் போய் வெற்றி பெறுவாரு, அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டிடிவி தினகரன் பேசுறது சரியா இல்லை? நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். பழனிசாமி 3வது இடத்துக்கு செல்வார். இன்றைக்கு நானா எதுவும் சொல்லலை. ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள், சர்வே எடுக்கிற பல நிறுவனங்கள், எங்களோட தொடர்பில் இருப்பவர்கள் சொல்வது, திமுக கூட்டணிக்கு போட்டியாக தாவேகா தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் இடையே தான் போட்டி இருக்கும் என்று அவர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் நான் திரும்ப சொல்றேன், நான் எந்த கட்சியோடு கூட்டணி முடிவு இன்னும் எடுக்கவில்லை. எங்கள் நிர்வாகிகள் கருத்தை தான், நான் தொண்டர்கள் கருத்தை தான் செயல்படுத்த முடியும். நானா எனது கருத்தை திரிப்பதில்லை. நான் யதார்த்தத்தை, நாட்டு நடப்பை நடுநிலையாக பார்த்து சொல்பவன். எனக்கு யாரை பார்த்து அச்சமும் இல்லை, யார் மீது பொறாமமும் இல்லை. அதனால புதிய கட்சியாக இருக்கலாம். நீண்ட நாள் திரைப்படத்துறையில் 30 ஆண்டுகளாக உச்சபட்ச நடிகராக இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து அவரது சுற்றுப்பயணங்களிலெல்லாம் நிறைய இளைஞர்கள் எழுச்சியோடு அவரது கூட்டத்திற்கு வருவதை பார்க்கும் பொழுது, ஊடகத்துறையை சேர்ந்த நீங்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்கின்ற கருத்தும் சர்வே எடுக்கிறது சொல்றதும் ஒன்றாக இருப்பதாக நினைக்கிறேன். அதை தான் நான் சொல்றேனே தவிர விஜய் தான் வெற்றி பெற்று விடுவார்னு நான் சொல்லலை. திமுகவிற்கு கூட்டணி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. எத்தனையோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தோம். 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் 100% வெற்றி பெற்றது. அதை வீழ்த்துவதற்கு அல்லது அதோட கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய சக்தியாக பழனிசாமி இன்றைக்கு இல்லை. அவரது சுயநலத்தால் அந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறிவிட்டது. ஏதோ தனிப்பட்ட கால்குலேஷன் சொல்லல, நான் இருப்பதை சொல்கிறேன். பழனிசாமி தாம் பதவியில் இருந்தால் போதுங்கிற சுயநலத்தோட செயல்பட்டு வருகிற காரணத்தினால்தான் இந்த நேரத்தில் சொல்றேன். நான் பழனிசாமியோட எந்த காலத்திலையும் போக மாட்டேன். பழனிசாமி தலைமையில் மற்றவர்களை, அந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்களை அரவணைத்து செல்ல கூட அவர் அச்சப்படுகிறார். ஒரு தலைமை பண்புக்கு தேவையான எல்லோரும் அரவணைத்து செல்லக்கூடிய குறைந்தபட்ச பண்பாடு கூட அவரிடம் இல்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் எங்கள்கிட்ட எல்லாம் பேசினார். என்னோட 2017க்கு அப்புறம் அவர் பேசவே இல்லை. நாங்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு. இப்பொழுது அவர் 2-3 மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், இல்லை 2 மாதங்களுக்கு முன்பு எல்லோரும் ஒன்றிணையணுங்கிற கோரிக்கை வைத்து அவர் பொதுவெளியில் வந்த பிறகுதான் எங்களெல்லாம் தொடர்பு சொன்னார். அதை தொடர்ந்து தான் எங்கள்கிட்ட பேசியிருந்தார். அப்போ கூட அவர் பழனிசாமிக்கு எதிராகவோ யாருக்கும் எதிராகவோ பேசவில்லை. நாங்கள் எல்லோரும் ஒரு அணியில் வரணும்னு தான் பேசினார். அதனால சொல்றேன், இப்ப பழனிசாமி திமுகவை எதிர்க்கின்ற வலுவான ஒரு சக்தியாக இல்லை. இரட்டை இலை மிகவும் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறது. 21 தேர்தலை ஏற்பட்ட அந்த நிலை கூட இல்லாமல் பழனிசாமி 3வது இடத்திற்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை நிலவுகிறது. அது விஜய் அவர்களின் வரவுக்கு பிறகு விஜய் தலைமையில் ஒருவேளை நல்ல ஒரு சிறப்பான கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு கடுமையான போட்டியாக இருக்கக்கூடும் என்றுதான் நான் சொல்றேன். நான் கரெக்டாக சொல்றேன், கடுமையான போட்டியை நிலவும் தான் சொல்றேனே தவிர நான் அவர் வெற்றி பெற்று விட்டார், வெற்றி பெறுவார்னு நான் எங்கேயும் கடுமையான போட்டிக்கு இருக்கேன். அதுக்கப்புறம் மக்கள் தான் முடிவு செய்வார்.